வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த இன்னார் செய்யாமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை நாம பார்த்துக்கிட்டு வரும்பொழுது, இப்போ 7வது குறளுக்கு வந்துட்டோம். இந்த 7வது குறள்ல வந்து அவர் வந்து குறள் என்ன அப்படின்னாச்சுன்னா, அற்புதமான குறள். அற்புதமான சொல் அமைப்பு. இதுகள்லாம் வந்து சில குறள்கள்ல வந்து அந்த அ அ எனக்கு வந்து இந்த யாகாவாராயின் அந்த குறளுடைய இந்த சொல் அமைப்பை பார்த்தீங்கன்னா, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிலுக்கு பட்டு இப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த நெடிலேயே வந்து அந்த வார்த்தைகள் வந்து வரும். அதுல வந்து நம்ம அப்படியே மனதுல வந்து அதை அப்படியே நன்கு நிற்கும். இதுலயும் ஒன்று சொல்றாரு பாருங்க. எனைத்தானும் எஞ்ஞான்றும் எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை கலை. எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? எனைத்தானும் என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. எனைத்தானும் எந்த காரியமா இருந்தாலும் எஞ்ஞான்றும் எங்கன்னாலும் சரி. எனைத்தானும் எஞ்ஞான்றும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் யாருனாலும் சரிதான். வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் சரிதான், இல்ல உள்நாட்டுக்காரனா இருந்தாலும் சரிதான், பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் சரிதான், 10 தெரு தள்ளி இருக்கிறவனா இருந்தாலும் சரிதான். யாருக்கும் மனத்தானாம் உன்னுடைய மனதால மனத்தானாம் மானா செய்யாமை கலை. நீ வந்து யாராக இருந்தாலும் அது பாரு, எனைத்தானும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிதான். அது வந்து எந்த இடமாக இருந்தாலும் சரிதான். நீ வந்து யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நீ உன்னுடைய மனதால வந்து நீ பிறருக்கு தீமை மனத்தானாம் மானாசை. ஏன்னா ஒரு ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னால அது வந்து உருவாகுற இடம் வந்து நம்முடைய எண்ணம். நம்முடைய எண்ணத்துலதான் வந்து அது வந்து உருவாகுது. நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு தூரத்துக்கு செய்துதான் அப்ப நம்ம இது பண்ணணும். இல்ல நம்ம வந்து இதுல வந்து நம்ம விட்டுட்டு போயிடணும். பார்ப்போம், முந்தி பார்ப்போம். அவனை எட்டிட்டு அடிச்சு பார்ப்போம். ஆக எல்லாமே மனதுல தான் வந்து உருவாகும். அப்ப அந்த மனதுல உருவாகும் பொழுது நீ வந்து எல்லா விஷயங்களையும் உன்னுடைய மனதுல வந்து மனத்தான மானா செய்யும். உன்னுடைய மனதால வந்து யாருக்கும் துன்பம் விளைவிக்கணும்னு நினைக்காது. அதுதான் உனக்கு வந்து எல்லா காரியத்தையும் செய்ய தூண்டுது. அந்த மனதுல வந்து அந்த காரியங்களை எந்த காரியங்களா மாற்றணும் எனைத்தாலும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை. அதெல்லாம் வந்து உன்னுடைய மைண்ட்ல வந்து அந்த இதை வந்து உருவாக்கிட. மைண்ட்ல தான் உருவாகுது எல்லாம். ஆக உன்னுடைய எண்ணங்களை வந்து நீங்க வந்து இந்த எண்ணங்களை பற்றி எல்லாம் வரும்போது வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திற்கே வந்து ஒரு மருந்து ஒரு குரல்ல இருக்கு. அதான் நம்ம பின்னால பார்ப்போம். இந்த மனதுல வந்து சிறிதளவு கூட நீ அது ரொம்ப ரொம்ப